அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இல்வாழ்க்கை, குறள் எண் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இல்லற வாழ்வின் இயல்புடன் வாழும் இல்லறத்தானே அல்லது இல்லறத்தாழே வாழ முயற்சி செய்பவர்களிலெல்லாம் முதன்மையாக இருப்பவர். Those who are in family life with its principles are leading among those who are trying to live that. என் துடிப்பா, பிரம்மச்சரியம் துறவரம் தாண்டிய முதலாமிடம் இயல்புகளுடன் வாழும் இல்லறம். பிரம்மச்சரியம் துறவரம் தாண்டிய முதலாம் இடம் இயல்புகளுடன் வாழும் இல்லறம். இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, இல்லற நெறியில் நின்று இயல்பாக வாழ்கிறவன் புலன்களை துறக்க முயல்வர் எல்லாரையும் விட தலையாயவன் ஆவான் அப்படிங்கிறார். அப்போ துறவரத்தை விட இல்லறம் சிறந்தது, பிரம்மச்சரியத்தை விட இல்லறம் சிறந்தது என்று வள்ளுவர் சொல்றார். இது ஒரு பொதுவான விதியா சொல்றாரே ஒழிய எவரி லா ஹேஸ் இட்ஸ் ஓன் எக்ஸப்ஷன்ஸ் என்று எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்கு உண்டு என்ற கொள்கையின் அடிப்படையில் சிலர் இதுக்கு விதிவிலக்காக இருப்பாங்க. உதாரணமாக, மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள், முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் போன்றோர் பிரம்மச்சரியத்தை தான் கடைபிடித்து வாழ்ந்தார்கள். அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அது ஒரு சில விதிவிலக்கு. அதேபோல் துறவிகளில் சிலர் மிக நேர்மையாக, சுவாமி விவேகானந்தரை போன்று, காஞ்சி பெரியவா சந்திரசேகரேந்திர சுவாமிகளை போன்று, பரமாச்சாரியரை போன்று, ராமகிருஷ்ண பரமஹம்சரை போன்று, சாரதா தேவி அம்மையாரை போன்று, அன்னை தெரசா போன்று சில துறவிகளும் மிகச்சிறப்பாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான துறவிகளும் பெரும்பாலான பிரம்மச்சாரிகளும் தவறு நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இல்லற வாழ்க்கை வாழ்பவனே துறவரத்தை விட பிரம்மச்சரியத்தை விட சிறப்பாக வாழ்க்கையை வாழ்கிறான் என்று வள்ளுவர் கூறுகிறார். வெறும் இல்லற வாழ்க்கை இல்லை, இல்லற இயல்புகளுடன் கூடிய வாழ்க்கை. இந்த குறளும் பல திருமண பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும். அப்ப என்ன இயல்புகள் இல்லற வாழ்க்கைக்கு? அன்பும் அறனும் தான் அதனுடைய இயல்புகள். கணவன் மனைவி இருவரும் அன்புடன் இருக்க வேண்டும், அவர்களுக்குள்ளும் மற்றவர்களிடையேயும் அறத்துடன் வாழ வேண்டும், நேர்மையுடன் வாழ வேண்டும், அவர்களுக்குள்ளேயும் மற்றவர்களுக்கிடையேயும். இந்த கொள்கைகளை பின்பற்றினால் மட்டுமே அவர்கள் இயல்பினால் இல்லற வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அப்படி வாழ்பவர்கள் மட்டுமே துறவிகளையும் பிரம்மச்சாரிகளையும் விட மிகச்சிறப்பான வாழ்க்கை வாழ்வதில் முன்னணியில் இருக்கிறார்கள். முதல் ரேங்க் என்று சொல்லுவோம் அல்லவா, ஃபர்ஸ்ட் ரேங்க். அந்த முதலிடத்தை ஐயன் இயல்புடன் இல்லற வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் முதலிடத்தில் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். இதற்கு ஒரு பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், என் மனைவிக்கு மிகவும் பிடித்த பாடல். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன்முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும் என்று பி. சுசுலா பாடி TMS வெறும் ஹம்மிங் மட்டுமே கொடுத்து சிவாஜி கணேசனும் சரோஜா தேவியும் அவ்வளவு அற்புதமாக நடித்திருக்கக்கூடிய பாலும் பழமும் என்ற படத்தில் யாருங்க எழுதுவா, கண்ணதாசன் வரிகளில் MSV இசையில் வந்துள்ள பாடல். ஒரு கணவனும் மனைவியும் இல்லறத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த பாடல் மிக தெளிவாக சொல்லுகிறது. புதிதாக திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இல்லறத்தில் இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த பாடலை ஒரு முறை முழுதாக கேட்டு பாருங்கள். மீண்டும் குறள், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினை திரளையா வழியிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம். நாள் நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.